ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நாளைக்கு 21/11/2025 வெள்ளிக்கிழமை எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதன் மூலமா எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் கம்ப்ளீட் அனலைசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இல்ல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே இந்த 2 நாள், அதாவது 19 நேத்து, இன்னைக்கு 20, இந்த 2 நாளுமே நமக்கு அந்த அளவுக்கு எந்த மாவட்டங்கள்லயுமே மழையும் பெய்யல. எந்த மாவட்டத்துக்குமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் வழங்கல. இந்த 2 நாள் பிரேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பிரேக் முடிஞ்சு மறுபடியும் அடுத்து இந்த நவம்பர் மாதத்துல 3வது சுற்று மழை நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 21/11/2025 நவம்பர் மாதத்தினுடைய 3வது சுற்று மழை நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால நாளையில இருந்து நம்ம நிறைய மாவட்டங்கள்ல பரவலா நல்ல ஒரு கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு 20ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே மாலை பொழுதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் பரவலாக மழை ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நம்ம கடலோர மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ தென் கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதே போல டெல்டா மாவட்டங்கள், இந்த பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு நைட்ல இருந்தே நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதுவுமே நாளைக்கு காலையில கனமழையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதான் நமக்கு இந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் இருக்கும் 20/11/2025, இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடியது. சரியா, இது என்னைக்கான வார்னிங்னு பாத்தீங்கன்னா நாளைக்கான வார்னிங். 21/11/2025 நாளைக்கான வார்னிங். ஸோ இந்த எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு, அதாவது கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டெல்டா மாவட்டங்கள் இருக்குது இல்லையா, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அதே போல காரைக்கால். சரியா, இந்த பகுதிகளில் நாளைக்கு 21ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நைட்ல இருந்தே நீங்க கனமழையை எதிர்பார்க்கலாம். ஸோ அதே போல தென் தமிழக மாவட்டங்கள், ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த தென் தமிழக மாவட்டங்கள்லையும் நாளைக்கு 21ஆம் தேதி நமக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்ல தான் நாளைக்கு 21ஆம் தேதி கனமழை பெய்யறதுக்கான எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மாவட்டங்களுக்கு மொத்தம் நமக்கு நாளைக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க கனமழைக்கான. சரியா, நம்ம நியூஸ் சேனல்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இதை அபிஷியலா நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, இந்த 10 மாவட்டங்கள்ல நாளை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை, எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இந்த மழை இன்னைக்கு ராத்திரியில இருந்தே ஆரம்பிச்சு நமக்கு ஏர்லி மார்னிங் வரைக்கும் பெஞ்சது அப்படின்னா இந்த மாவட்டங்கள்ல நீங்க நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இல்ல, நைட் நமக்கு ஸ்டார்ட் ஆகல, நாளைக்கு காலையில இல்லைன்னா நாளைக்கு மதியத்துக்கு மேலதான் மழை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது. அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 25ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நல்ல மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய மழை புயலா மாறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா, 30ஆம் தேதி வரைக்குமே, இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்குமே நல்ல மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க தமிழகம் முழுக்கவே. அதுலயும் பர்டிகுலரா நமக்கு இந்த கடலோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டம், அதே போல டெல்டா மாவட்டம், தென் கடலோர மாவட்டங்கள்ல எல்லாம் நல்ல மழை இந்த நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்கள் கூட நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். இந்த 10 மாவட்டங்கள்ல மட்டும் நமக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து நமக்கு அபிஷியலா அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். Until then, thank you.